தொடர்ந்து இந்த மாதிரியான மாநாடுகள் வைக்கிறாங்க. ஸோ பட் ஆனால் நிறைய விமர்சிக்கப்படுறாரு சீமானவர்கள் எதிர்பார்க்க. மலைகளின் மாநாடுன்றது வந்து இப்போ மரங்களின் மாநாடுக்கு கூட நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் செஞ்சாங்க. இதுக்கு மரங்களுக்காக ஒரு மாநாடு வைப்பாங்களா, மரங்களுக்காக போய் பேசுவாங்களா, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. பேசும் திறனற்ற எல்லா உயிர்களுக்கான அரசியல் கட்சி தான் நாம் தமிழ் கட்சி. அதனால வந்து மரங்களுக்காகவோ இல்லை வந்து மலைகளுக்காக பேசுறது வந்து பைத்தியக்காரத்தனம்னு சொன்னால் அது சொல்கிறவங்க தான் பைத்தியக்காரனே தவிர இதை இப்படி தான் பார்க்க முடியுமே தவிர இதுக்காக வந்து மலைகளின் மாநாடோ சரி மரங்களின் மாநாடோ சரி இப்போ தொடர்ந்து வரப்போகிற தண்ணீர்கள் மாநாடு, கடலம்மா மாநாடு, இது எல்லாமே நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்க. இது மற்ற அரசியல் கட்சி எதுவுமே இந்த மாதிரி மாநாடு முன்னெடுத்ததில்லை. இது நாம் தமிழர் கட்சி தான் இது முன்னெடுக்குதுன்னும் போது இதை நம்ம ரொம்ப ஆதரிக்கக்கூடிய விஷயமான இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி 4 கட்சி ஒழிக்கிறது தான் சொல்லிட்டு, இப்போ ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறதுல கொஞ்சம் மெத்தனமாக இருக்காரு, ஃபுல்லாக தாவேக்காவது எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சு. அப்படிலாம் இல்லை, இது நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. அது அப்படிலாம் கிடையாது. எல்லா மேடைகள்லையும் திமுகவை அண்ணன் தோலை உரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. தாவேக்காவை பற்றியும் பேசுகிறாரு, திமுகவை அதிகப்படியாக பேசுகிறாரு, தாவேக்காவை அதில் பாதியாக பேசுகிறாரு தவிர தாவேக்காவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாருன்றது வந்து தப்பான கருத்து. ஏன்னா ஒவ்வொரு மேடையிலும் நாங்கள் பார்க்குறோம் திமுகவை எப்போவுமே பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ 1 மணி நேரம் பேசுகிறாருன்னா அதில் வந்து ஒரு 20 நிமிஷமாவது கட்டாயம் திமுகவை பற்றி பேசுவார். அதில் ஒரு 5 நிமிஷம் தாவேக்காவை பற்றி பேசுவாரே தவிர தாவேக்காவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாருன்னுலாம் கிடையாது. இப்போ விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இடத்துக்கு போனாருன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டங்கள் ஒரு 50,000 பேர் தான் சேர்றாங்க. அந்த கூட்டம் வந்து நாம் தமிழ் கட்சி பயமுறுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த வாக்காக மாறிடுச்சுன்னா அது அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு சினிமா துறையில இருக்கிறாங்க, ஒரு பிரபலமான ஒரு ஆக்டரா இருக்காங்கன்னும் போது அதை பாக்குறதுக்கு நானும் தான் போவேன். அதுக்காக நான் வந்து நாம் தமிழர் கட்சின்னு தாவிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. பாப்பீங்க, ஆனா நான் ஏன் ஓட்டிங்க அவங்க யாருமே ஓட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு பிரபலமான ஒரு ஆட்களை பார்க்க வரும்போது மக்கள் கூடுறது வந்து இயல்பான விஷயமே தவிர அதுக்காக அவர் தான் நம்ம அடுத்த கட்டத்துல அரசியலை கொண்டுட்டு போறாரு அப்படின்ற ஒரு அர்த்தமே கிடையாது. அது வந்து வாக்குக்கான அவர் வாக்குக்கான அரசியலை தான் தேடிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் யாருமே வந்து ஓட்டர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பக்கம் தாவேக்கா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. திருவாரூரில் இவங்க ஒரு 50,000 பேர் கூட்டி அதே திருவாரூரில் அவங்க ஒரு 50,000 பேர் கூட்டி ஃபோட்டோ கம்பேரிசன்லாம் பண்ணுறாங்க. இது பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் குறையும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழருக்கான ஓட்டர்ஸ் வந்து குறையறாங்கன்றது கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் இருக்கே தவிர இது ஒருபோதும் கீழே போக போகிறது கிடையாது. எங்களோட வெற்றி வேணா கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாமே தவிர அதுக்காக நான் தோல்வி அடைஞ்சிட்டோன்றது வந்து கிடையாது. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் வந்து அடுத்த அரியணை எங்கள் அண்ணன் ஏறுவாருன்றதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம்.